ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் நூடுல் ரெசிபி தான். இந்த நூடுல்ஸை எப்படி ஹெல்த்தியராக மாற்றுறதுங்கிறது சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனோ இல்லைன்னா கண்ணாடி பதம்லாம் வர தேவையில்ல, சும்மா சாட் பண்ணால் போதும். அதனால தான் நான் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக வெட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா மெல்லிசாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியையும் அதே மாதிரி மெல்லிசாக வெட்டி சாட் பண்ணினா போதும். அவ்வளோ டேஸ்ட் வந்தால் போதும். ரொம்ப வதக்கினோம் அப்படின்னா அது வேறு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நார்மலாக சாட் பண்ணினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸ், குடமிளகா, அதுக்கப்புறம் கார்ன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம இவங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியில் நம்ம வெஜிடபிள்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களால் அதை ஸ்கிப்பே பண்ண முடியாது. இப்போ நான் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கான மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மேகி மசாலா இருக்கட்டும், டாப்ரமென்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு மசாலா நூடுல்ஸ் மசாலாலேயுமே அந்த நூடுல்ஸ்க்கான மசாலா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம போடுற வெஜிடபிள்ஸ்க்கான மசாலா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தட் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்கான உப்பும் காரமும் கிடைக்காம இன்பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ தட் நம்ம அதுக்கான காய்க்கான மிளகாவையும் உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இங்கே காய் வேகணுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த காயெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, நல்லா அந்த காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ண வேண்டியதான். இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணும்போது ஒரு குட்டி டிப் இருக்குது. அப்படியே போடுவாங்க ஒரு சிலர், அது எப்படி மடங்கி இருக்கோ அதே மாதிரி அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அப்படியே நூல் மாதிரி வரும். குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நூல் மாதிரி வரதை உறிஞ்சி சாப்பிட்டு மென்னாமல் உள்ளே முழுங்கிடுவாங்க. அது இன்டைஜஷனில் கொண்டு போய் விடும். ஆனால் நம்ம இப்படி உடச்சி போடுறதுனால பசங்க மென்று சாப்பிடுவாங்க. அதனால இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நல்லா உடச்சி போட்டு அதை நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் வந்த பிறகு அதை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ஒரு காய் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு காய்க்கான ஹெல்த்தும் கிடச்சிரும், அவங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸும் அவங்களுக்கு கிடச்சிரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.